தேவனுடைய நீதி. பாருங்களேன், பாவத்தை குறித்தும் அவர் என்ன செய்வாரா, நீதியை குறித்தும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, ஒரு நீதியுள்ள வாழ்க்கை. எது நீதியான வாழ்க்கை, எப்படி வாழ்கிறது ஒரு நீதியான வாழ்க்கை என்று ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரா, நமக்கு சொல்லித் தருகிறவராய் இருக்கிறார். அநேக நேரங்களில் நாம் என்ன யோசிக்கிறோம், என்ன போல ஒரு நீதிமான் யாரும் கிடையாது, நாம் தான் என்ன செய்கிறோம், ஏன்னா நம்ம அப்படி போயிட்டோம். ரோமர்ல பவுல் சொல்லும்போது 3ஆம் அதிகாரம் 19-20 வசனத்திலே சொல்லுகிறான், ஒரு மனிதன் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவனாயிருந்தால் அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய காரியங்களை செய்கிறவர்களாய் இருக்கிற போது அவங்க என்ன செய்கிறானா, அதனாலே நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், ஒரு நீதிமானாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை. அது சொல்லுகிறான், நான் இப்படியெல்லாம் கடந்து போகிறேன், ஆனாலும் ஒரு நீதியாய் வாழ்கிற வாழ்க்கை எது, இதெல்லாம் யார் சொல்லி கொடுக்கிறதா, பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கொடுக்கிறார். பவுல் சொல்லுகிறார், பாருங்க, ஒரு தேவ நீதி எங்கிருந்து வருகிறதாம், இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினாலே வருகிறதான அந்த தேவ நீதியை உடையவனாய் இருக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டான சொல்லுகிறான், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், அவரோடு கூட ஐக்கியப்படுகிறேன், அவருடைய பாடு மரணத்தோடு கூட என்ன செய்யப்பட்டிருக்கிறேன், இணைக்கப்பட்டிருக்கிறேன். எப்படி ஆகிலும் அந்த கிறிஸ்துவின் நீதி உடையவனாய் இருந்து உயிர்த்தெழுதலின் நாளிலே நானும் என்ன செய்யப்பட வேண்டி இருக்கிறது, உயிர்த்தெழும்படியாக நான் என்ன செய்கிறேன்னு சொன்னா, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அவன் சொல்லுகிறான், எனக்கு லாபமான எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமா எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டார். பாருங்க, நீங்க தேவ ஆவியினாலே நிரப்பப்படுகிற போது இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும் சொன்னா, இதெல்லாம் ரெண்டாவதா தான் தெரியும். பவுல் அதனால தான் சொல்லுகிறான், எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ எல்லாவற்றையும், பாருங்களேன், எல்லாவற்றையும், ஒன்னு ரெண்டு இல்லை, எல்லாவற்றையும், இதெல்லாம் வீணா போச்சு என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லுகிறான். ஆவியானவர் வருகிற போது, ஏன்னா அந்த தேவ நீதியை நீங்கள் அறிந்து கொள்ளுகிற போது, தேவனுடைய நீதியிலே நீங்கள் பழக்கப்படுகிற போது, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், அந்த நீதியான வாழ்வு வாழுகிறதற்கு இருதயம் என்ன செய்யுமா, வாஞ்சித்து கொண்டே இருக்கும். பவுல் அதனால தான் சொல்லுகிறான், எவ்வளோ காரியங்களில் நான் சுயநீதியுடையவனாக இருந்தேன், ஆனால் இப்போதான் என்ன வந்திருக்கிறது, தேவனாலே உண்டாகிற அந்த தேவ நீதிக்குள்ளாக ஆவியானவர் என்னை நடத்துகிறார்.